படத்தை பேசாத தமிழ் சினிமா வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். ஒரு டைலாக் சொல்லியிருக்கான் உள்ளக்க, நீங்க எனக்கு எங்களை மாதிரி எத்தனை பேர் அழிச்சாலும் நாங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான்டா இருப்போம் இருக்கான். எஸ்கே ஒரே டைலாக், நீங்க வாங்கடா எங்க பேரன் பெத்தி இருக்காங்கடா யாரு அங்க. இதெல்லாம் தெரியணும். அரசியல்ல இன்னைக்கு இவர் வராரு, இவர் செய்ய போறாரு அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் அரசியல்னா என்ன, அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்க வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டே வருது. ப்ரோ அவர் நடிச்சிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்தை நடிச்ச எல்லாரும் கேரக்டரா வாழ்ந்துருக்கானுங்க ப்ரோ, கேரக்டரா வாழ்ந்துட்டாங்க. எவனுமே ஆக்டரா தெரியல எனக்கு. சூரரை போட்டுல எப்படி ஒரு கேரக்டருக்கு உண்டான உயிர், கதைக்கு உண்டான உயிர் இருந்துச்சோ இது அங்க பேசப்பட்டிருக்கு. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், ஜனநாயகனை பாருங்க, நான் வேணான்னு சொல்லல, ஜனநாயகனை கொண்டாடுங்க. ஆனா இந்த படத்தை பத்தி பேசாத தமிழ் சினிமா வெக்கப்படணும்டா. இப்ப கூட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி யூஜிசி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இந்திய கொண்டு வரதான் பாக்குறாங்க. இப்போயுமே எதிர்ப்புலாம் எஸ்எஃப்ஐன்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ல இருந்தும் நிறைய சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகள்ல இருந்துமே கூட இந்தியா அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலயும் ஒரு வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னா ரொம்ப டீப்பா கவர்மெண்டே உள்ள ஒரேடியா திணிக்கிறாங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம மொழியை எப்படி நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு நம்மளோட யூனிட்டியை உடைக்கலான்னு மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இது மூலமா ஒரு மாநிலத்துக்கும் அவங்களோட தாய்மொழி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த சேனைக்கு முதல்ல எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை எஸ்கே செம்மையா பண்ணியிருக்காரு. அதை அப்படி பார்க்கறத விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான படமா பார்க்கணும். இப்போ மாணவர்கள் ஹிந்தியால எவ்வளவு அதை எதிர்க்கிறதுக்காக மாணவர்கள் எப்படி ஒன்று தரனாங்க, அந்த மாணவர்கள் பொதுமக்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க எவ்வளவு பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் காப்பி படி 6 பேர் தான் இறந்தாங்கன்னு இருக்கு. ஆனா மறைக்கப்பட்ட உண்மை மினிமம் 200 பேர்னா மேக்சிமம் ஒரு 500 பேராவது இறந்திருப்பாங்க. அவ்வளோ தியாகம் பண்ணதை இப்போ விஷுவலா காட்டுறாங்க. அது இன்னும் நல்லா எமோஷனலா இருக்கும்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணி நம்மளெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக ஹிந்தியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மற்ற மாநிலத்தில் இருக்க மக்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படிலாம் தமிழை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்கிறத விஷுவலா கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான்.